வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கூத்தன் அங்கிருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை சொல்லுக்கு வணங்கிய சொல்வேந்தன் கம்பனும் அங்கிருந்தான், வயதான பாட்டி அவ்வையும் அங்கிருந்தாள், நக்கீரன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தியார் நன்னாகர் காவலர் மூவருமே காத்து நின்ற காவலுக்கு காவலனாம் நம்பி, பாட்டெடுத்த அவன் தம்பி யாப்பில்லா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மா பலா போல் தன் மடியில் வாங்கி இன்றளவும் தமிழர்கள் நெஞ்சில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் மூப்பில்லா அறிஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்று இங்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் ஆதிக்க பேயான இந்தியை எதிர்த்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வடக்கே தமிழர் வாழ்வை வதக்கி தமிழர் வாழ்வினை வதக்கி இங்கு தெற்கே வந்து மீண்டும் அடக்கடா அடக்கடா என்று தமிழன்னை நமக்கு ஆணையிடுகின்றாள். தெற்கினை வந்து வதக்கி பிழிக்கும் போலெல்லாம் பெரியாரின் தலைமையில் அவர்களை எதிர்த்து பெரியாரின் ஒற்றை தடி கொண்டு அவர்களை அடித்து விரட்டிய வரலாறு இந்த திராவிட இயக்கத்திற்கு உண்டு. ஆம், எப்பொழுதெல்லாம் ஆதிக்கம் தலை எடுக்கிறதோ அப்பொழுது அடிமை விலங்கை விடைத்து நொறுக்கி மானுட உரிமையை மீட்டெடுத்த பெருமை கொண்ட வரலாறு கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்று நாம் கண்முன்னே தெரிந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் விருட்சத்தின் இலைகளும் கிளைகளும் அதன் மீது பூத்து கொண்டிருக்கும் பூக்கள் மட்டுமே. ஆனால் அந்த மண்ணுக்கு கீழே ஆயிரம் வேர்கள் போய்கொண்டிருக்கிறது. அதான் வரலாறு. நாம் முதலில் நமது வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தி எதிர்ப்பு என்பது இன்று நேற்று தொடங்கியது அல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிற்று. 1925 தொடங்கியது. 26 பெரியார் தனது குடியரசு நாளிதழில் இந்தி என்பது தமிழர்களின் கழுத்துக்கு வைத்த சுருக்கு என்றார். 1938 ராஜாஜி அவர்கள் ஹிந்தியை தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் கட்டாய பாடமாக்கினார். அப்பொழுது பெரியார் தலைமையில் இளைஞர் படை ஒன்றிணைந்தது. பல்வேறு போராட்டம் நடைபெற்றது. உலக வரலாற்றிலேயே தனது மொழி உரிமைக்காக போராடிய பெண் இனம் நமது தமிழினத்தை. அன்று 73 பெண்கள் உட்பட 1237 பேர் சிறை சென்றனர். அதுவும் தாளமுத்து நடராசன் என்ற 2 இளம் வீரர்கள், இளம் தமிழர்கள் நம் தமிழான தாய்மொழியை காத்திட தன் இன்னுயிரை நீத்து கொண்டனர். தனது தேக்கு மர தேகங்களுக்கு தீ வைத்து கொளுத்தினர். ஆம், இனி ஒரு உயிர் இங்கு போகாது. ஏனெனில் இங்கு நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மாபெரும் மகத்தான மனிதரின் கீழ் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி. யாரவர் விரலணி கிழித்து ரத்தத்தினை எடுத்து பொட்டிட்டு கொடிகண்ட கொற்றவனின் மகன். அவரது ஆட்சியின் கீழ் ஒரு உயிர் போகாது. தமிழை கட்டாயம் காப்போம். மத்தியில் ஒன்றிய அரசு இன்று பிஜேபி அரசின் ஆட்சி நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறது. பல காரணங்களில் பல போராட்டங்கள் நம்ம முன்னெடுத்தாலும் ஹிந்தியை மீண்டும் கட்டாயம் திணித்தே தீர்வோம் என்கிறார்கள். ஹிந்தியை பல்வேறு போராட்டங்கள் 38க்கு அப்புறம் 1940களில் 1950களில் ஹிந்தியை தமிழகத்தில் அலுவல் மொழியாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அலுவல் மொழியாக அறிவித்தனர். அப்பொழுதும் பல்வேறு போராட்டங்கள் வெடித்தது. 1980களில் நடைபெற்ற போராட்டங்களில் கலைஞரும் கைதாகி இந்தியை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் கலைஞர் அவர்களும் கைதாகி சிறைக்கு செல்கிறார். அப்பொழுது தமிழகம் முழுவதும் போராட்ட அலை வெடிக்கிறது. திருவாரூரில் கிட்டு என்ற கழக தோழன் தனது 10 வயது மகனை அழைத்து கொண்டு திருவாரூரில் அண்ணா சிலைக்கு கீழே நின்று தனது தேக்குமர தேகத்தின் மீது பெட்ரோலை ஊத்தி கொண்டு அவரது 10 வயது தான் பெற்று வளர்த்த 10 வயது மகனிடம் சொல்லுகிறார், கண்ணே, நான் இப்பொழுது என் உடலுக்கு தீயிட்டு கொளுத்தி கொள்ள போகிறேன். என்னை நீ என் உடல் எரியும் பொழுது அப்பா என்று அழக்கூடாது. கலைஞரை விடுதலை செய், கலைஞரை விடுதலை செய் என்றுதான் அழ வேண்டும் என்று. அந்த 10 வயது மகன், அவரது கிட்டு என்பவர் கழகத்தோழரின் 10 வயது மகன் தனது தந்தை தன் கண்முன்னே எரிந்து கொண்டிருக்கும் பொழுது கலைஞரை விடுதலை செய் என்று கூறிட்ட கட்சி இது. அத்தகைய வரலாறு கொண்டு காலம் காலமாக ஹிந்தியை எதிர்த்து வருகின்ற இயக்கம் இது. நாங்கள் ஹிந்தியை என்பது கட்டாய பாடமாக கொண்டு வராதீர்கள், எங்களின் மீது திணிக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம். விருப்ப பாடமாக வேண்டுமானால் எடுத்துக்கொள்கள் என்கிறார்கள். 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு மும்மொழி கொள்கையை தவிர்த்து இருமொழி கொள்கையை அறிவித்திருக்கிறார். அது என்ன இருமொழி கொள்கை? பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொல்லும் போது கலைஞர் அவரை பற்றி கூறிய கவிதையை தவிர்த்து விட்டு பேசுவது என்பது இயலாத காரியம். பேரறிஞர் அண்ணாவை பற்றி கலைஞர் இவ்வாறாக சொல்கிறார்,
வாடினாள் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை. ஓடினாள் ஓடினாள் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கவியூரின் குரலேந்தான் பெருவேந்தன் குரலாசான் அவர்கள். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுக்கின்றேன் என்றான். என்னம்மா என்றான். தோன்றும் இடமெல்லாம் தங்கமுறும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான். தங்கம் எடுக்கவா என்றான். அதுதான் இல்லை, தமிழர் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான். இன்றென்ன ஆயிற்றென்றான். குன்றணைய மொழிக்கு ஆபத்தென்றான். சென்றனைய ஏழைக்கு குடிலில்லை என்றான். அழுது கண்ணை துடைத்தவாறு அமுதவழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பது என்றான். உழுதவயல் நாற்றின்றி இனி காயாது என மகிழும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரிப்பு தொல்லு எழ காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வாத்திடவே காஞ்சியிலே பிறந்திடுக என்றான். பிறந்துட்டான் நம் அண்ணனாக, அறிவு மன்னனாக. ஆம், பேரறிஞர் அண்ணா தமிழினத்திற்கு கிடைத்த மாபெரும் தலைவர். 1960களில் பாராளுமன்றத்தில் தனது உரையை இவ்வாறாக தொடங்குகிறார். I belongs to the Dravidian stock, so that only because I consider that we have a strong and a different constitute, we have a concrete, we have something different, something distinct to offer the nation to large. That is what we need, self-determination சொல்கிறார். திராவிட இனத்தை சார்ந்த எங்களிடம் தனித்துவமான குணம் உண்டு, தனித்துவமான பண்புகள் உண்டு. அதனால் தான் நாங்கள் we want self determination, சுய நிர்ணயம், மாநில சுயாட்சி அண்ணா வகுத்து கொடுத்த சுயாட்சியை உறுதி செய்ய கூறுகிறார். இன்று அத்துணையும் தவிர்த்து மும்மொழி கொள்கையை நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 அலுவல் மொழிகள், இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளாக 22 மொழிகளை அறிவிக்கிறார்கள். ஆனால் இன்று வரும் பிஜேபி அரசு, பாசிச பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய பள்ளிகளில் 3வதாக ஒரு தாய்மொழி, அதாவது இந்திய மொழிகளுக்குள் ஒரு மொழி வேண்டும் என்கிறார். Language is a communication tool only. அதாவது ஒரு மொழி என்பது இணைப்பு மொழிதான். எதையுமே நம்ம தாய்மொழியில் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதன் அறிவார்ந்த ஆழமாக அறிவுபூர்வமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆங்கிலம் இந்திய தமிழகத்தில் மட்டும்தான் அண்ணாவின் இருமொழி கொள்கையினால் நமது இன்று பல்வேறு உலக நாடுகளில் தமிழர்கள் கோலச்சு வருகின்றனர். வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருமொழி என்பதே கிடையாது. இன்னும் அவங்க ஹிந்தியை மட்டும்தான் படிச்சு பானிபுரி வைக்கிறதுக்கும் வெளி மாநிலங்களில் கட்டிட வேலைகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு தலைவர் கிடைத்ததினால், இருமொழி கொள்கையினால் ஒட்டுமொத்த உலகத்திலும் தமிழர்கள் இன்று கோலோச்சி வருகின்றனர். இன்று நாம் அடைந்திருக்கும் இந்த நிலைமை, இந்த இடம் நமக்கு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. ஹிந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் மும்மொழி கொள்கை என்ற பெயரின் வாயிலாக. அதோடு நின்றார்களா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது புதிய கல்விக் கொள்கையை கூறுகிறார்கள். அது என்ன சொல்லுதுன்னா, மாணவர்கள் இப்ப நம்ம 10வது 12வது வகுப்புகளில் பொது தேர்வு எழுதுற மாதிரி 3ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு, மீண்டும் 10ஆவதிலும் 12ஆவதிலும் பொது தேர்வு வேண்டும் என்று கூறுகிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நாங்கள் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன கூறுகிறோம் என்றால், 3ஆம் வகுப்பிலும் 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் ஒரு மாணவனுக்கு பொது தேர்வு கொண்டு வந்தால் அவனுக்கு அதிகப்படியான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் மூலமா இடைநிற்றல் அதிகரிக்கும் சொல்றோம். 2019-20களில் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொண்ட வட மாநிலம் பீகார் போன்ற மாநிலங்களில் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வியில் சேருவோர் எண்ணிக்கை 51%, பெண்கள் 39%, ஆண்கள் 40%, அவர்கள் உயர்கல்வி சேர சேர்க்கை குறைஞ்சிருக்கு. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஆட்சியில 2019க்கு அப்புறம் 19ல 81% இருந்த உயர்கல்வி சேர்க்கை, ஆண்களின் உயர்கல்வி சேர்க்கை, அதாவது ஆண்கள் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு போறவர்களோட எண்ணிக்கை 89%, பெண்கள் 96% நமது தளபதியார் ஆட்சியில் வந்திருக்கு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றிட பழகல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்று வட இந்திய பத்திரிகைகள் அவரை கண்டு மிரளுகின்றன. ஆம், Stalin is more danger than Karunanidhi. What கலைஞர் would have done, Stalin is doing என்று எழுதுகின்றார்கள். நமது தளபதியார் ஆட்சிக்கு வந்ததும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் விட தமிழகம் பல்வேறு துறைகளில், குறிப்பாக கல்வித்துறையில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்று நாம் அனுபவித்து வரும் இந்த
இங்க திமுக மேடைகளிலும் இந்த முகநூல்ல பேஸ்புக் வாட்ஸ்அப்ல திமுகவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேச படித்த அத்துணை இளைஞர்களும் எந்த விதமான இது கிடையாது. அவர்கள் இங்கு நின்று நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருப்பது நன்றி கடனுக்காக. கலைஞர் நமக்கு அளித்த கொடை இந்த படிப்பு. இன்று தமிழகத்திலேயே இந்தியாவில் தான் முனைவர் பட்டம் பெற்ற பெண்கள் 56% பெண்கள் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். இன்று இந்த இவ்வளவு ஆண்கள் அமர்ந்திருக்கும் சபையில் ஒரு பெண் மிடுக்குடன் முனைவர் என்ற பட்டத்துடன் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்றால் அது கலைஞர் அளித்தது. ஆம், இது எவ்வாறு நிகழ்ந்தது? மற்ற மாநிலங்களில், அதாவது ஆங்கிலேயர் காலத்திலேயே SC ST பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கு. அவர்களை தாண்டி BC MBC OBCக்கான இடஒதுக்கீடு என்பது அவ்வளவு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. நம்மில் பல பேருக்கு இந்த ரிசர்வேஷன் பற்றிய தெளிவான பார்வை இல்லை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரிசர்வேஷன், அதாவது OBC இடஒதுக்கீடு சென்ட்ரல் மத்திய முன்னாள் பாரத பிரதமராக இருந்த VP சிங் அவர்களோட ஆட்சியில மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த மண்டல் கமிஷன்ல தான், அதாவது OBC இடஒதுக்கீடு SC ST தாண்டிய மற்ற BC MBC பிரிவினர் அத்துணை பேருக்கும் இடஒதுக்கீடு கிடைத்தது. அவர் VP சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, I have been delighted and enlightened by கலைஞர் கருணாநிதி to see the social justice சொல்றாரு. அதாவது இந்த சமூக நீதியும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இட ஒதுக்கீட்டையும் நான் இப்போ இந்த செயல்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்கள் மாநிலத்தை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி தான் காரணம் என்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இடஒதுக்கீட்டுக்கான தெளிவான பாதையை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த நன்றி கடனுக்காக நான் இங்கு நின்று கொண்டு பேசுகிறேன். நான் இடைநிலை ஆங்கில இலக்கியம், முதுநிலை ஆங்கில இலக்கியம் பெற்று முனைவர் பட்டம் அத்துணையும் அரசு கல்லூரியில் பயின்று எனது படிப்பை முடித்து இன்று ஒரு பேராசிரியராக இருப்பதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு அளித்தது. இந்த மேடை எங்களது இளம் தலைவர் அவர்கள் அளித்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை பத்தி பேசும்போது சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க இடஒதுக்கீடுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அதாவது இன்று சென்ட்ரல் மத்தியில் நடந்து கொண்டிருக்க பாசிச BJP நம்மோட 100 ஆண்டு கால பாரம்பரியத்தை, ஒரு மொழியை அழித்தால் அந்த இனம், அந்த கலாச்சாரம், பண்பாடு, ஒரு இனமே அழிந்து போகும் என்கிறார்கள் மொழியியல் ஆய்வாளர்கள் அவர்கள். ஆக இந்த இடஒதுக்கீடையும் நீங்க இதுக்கும் சொல்றீங்களேன்னு சொன்னா, இப்ப மும்மொழி கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP, இதன் மூலமா நம்ம மாநிலத்தில் 100 ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு கொடுத்து, இலவச கல்வி கொடுத்து, இலவச பஸ் பாஸ் கொடுத்து, பெண் கல்வி எவ்வாறெல்லாம் கலைஞர் ஊக்குவித்தார். 8ஆம் வகுப்பு படித்து முடித்தால் அந்த பெண்ணுக்கு திருமண உதவித்தொகையாக 5000, 10ஆம் வகுப்பு முடித்தால் 10,000, 12ஆம் வகுப்பு முடித்தால் அதுபோல ஒவ்வொரு வகுப்புகளையும் அந்த பெண் கல்வி கற்க வேண்டும். அப்படியாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கல்வி கற்கணும் சொல்லிதான் கலைஞர் இத்துணை அறிவிப்பையும் அறிவித்தார். அதற்கு மேலாக போய் நமது தளபதியார் அவர்கள், வேங்கை வாழ்ந்த காட்டிலிருந்து இன்னொரு வேங்கை வந்துள்ளது, அதற்கு மேல் ஒரு படி மேல போய் நம்ம தளபதியார் அவர்கள் பெண்கள் பள்ளி படிப்பை முடித்து அரசு பள்ளியில் படித்த பெண்கள் கல்லூரிக்கு போகும்போது மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலமும், புதுமை தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அதை தாண்டி நான் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டம் உள்ளது. அது என்னன்னா, கல்வியை முடித்தோடனே நம்ம பிள்ளைங்க காலேஜ் முடிச்சது பின்னாடி வேலை வாய்ப்புக்கு போறதுக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸ், நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு வாரத்துக்கு 4 hour 4 பீரியட் ஒதுக்கி இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பிள்ளைகளுக்கு, அதாவது அவர்கள் இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும் அந்த ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்திருக்கோம். இப்படி நாங்கள் பெண் கல்வியை ஊக்குவித்து இடஒதுக்கீடு கொடுத்து நம் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் எப்படியாவது படிப்பை படிச்சு மேல வரும் நாங்க போராடிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க இந்த மத்தியில் வாழும் ஒன்றிய BJP அரசு என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது இந்த பிள்ளைங்க எப்படிடா நம்ம மத்த ஹிந்தி பேசுற மாநிலத்தை தாண்டி இந்த தமிழ்நாடு எப்படி பண்ணாலும் முன்னேற்ற பாதையில போறாங்க. எதுல பார்த்தாலும் தமிழ் மாணவர்கள், எந்த வெளிநாடுகள்ல போனாலும் இப்படி முன்ன நிக்கிறது தமிழ் இனமா இருக்குதே, இதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மும்மொழி கொள்கை NEP கொண்டு வரான். நம்மளை போன்ற மிகவும் கிராம பகுதிகளில், பின்தங்கிய பகுதிகளில் இருக்க குழந்தைகள் முதலில் ஆங்கிலத்தை, இப்ப நம்ம தாய்மொழியை தாண்டி ஆங்கில மொழியை சரளமாக பேசுவது என்பதே சிரமமாக இருக்கிறது. அவர்கள் 3வது மொழியாக ஏதேனும் ஒரு மாநில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு 22 மொழி அலுவல் மொழியா இருக்கு. ஒரு பள்ளியில் இருக்கிற ஒரு குழந்தை மராத்தி, குஜராத்தி, சிந்தி, ஹிந்தி,
தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழியை ஒரு குழந்தை தமிழ் ஒருத்தன் படிக்கணும்ன்றான். ஹிந்தியை தாண்டி சிந்து மொழியும் குஜராத்தி மொழியும் ஒரு 10 பிள்ளைகள் படிக்க வேண்டுமென்றால் அதற்கு நம்மிடம் ஆசிரியர்கள் உண்டா? என்ன பேசுகிறாரோ, என்ன நினைத்து கொண்டு இந்த பிஜேபி அரசு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டுட்டு வராங்க. ஒரு 1500 மொழிகள் இருந்த தேசம் இது. இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. அதாவது பல்வேறு மாநிலங்கள் ஒருங்கிணைந்ததுதான் இந்தியா என்ற ஒரு நாடு. ஆக 1500 தேசிய மொழிகள் இருந்தது. இந்த பிஜேபி அரசு இப்ப வெறுமனே 500க்கும் மேற்பட்ட தாய்மொழிகள் மட்டுமே இருக்குது. 3வது மொழியாக இன்னொரு மாநில மொழி வேண்டும்னா ஒரு பள்ளியிலே இப்ப நம்ம போல ஒரு குக்கிராமங்கள்ல இருக்கிற பள்ளிகள்ல அத்துணை ஆசிரியர்கள் வைப்பது சாத்தியமா? இல்லை. அவர்களை பொறுத்தவரை ஹிந்தியை நம்மிடம் திணிக்க வேண்டும். ஹிந்தி வழியாக சமஸ்கிருதமும், சமஸ்கிருதம் வழியாக பார்ப்பனியமும் வரும். சமஸ்கிருதம் நம்மளை எவ்வாறு வைத்திருந்தது? வர்ண பேதங்கள் 4 வர்ண பேதங்களாக பிரித்து பஞ்சமர்களை 4 வர்ணத்திற்கும் வெளியில் வைத்து பார்த்தது. நமது திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திராவிட மாடல் ஆட்சியோட அடிநாதம். அதை அடித்து நொறுக்கி எப்படியாவது இவர்களை கீழே கொண்டுட்டு வரணும்னு இந்த பிஜேபி அரசு போராடிட்டு இருக்கு. சரி, ஹிந்தி மொழியை மும்மொழி கொள்கைன்ற பேர்ல ஹிந்தியும் பார்ப்பனியத்தையும் திணிக்கணும். அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு நம்மளோட இடைநிற்றங்கள், நம்ம பிள்ளைங்க படிக்கிறத உங்களுக்கு பிடிக்கல, நிறைய பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் நல்ல அறிவார்ந்த தமிழ் சமூகமா இருக்குதேன்னு சொல்லி அவர்களை பின்னொழிக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல இப்ப இறுதியா இன்னொரு பயிற்சி. அதாவது நம்ம எல்லாருமே நம்ம தொலைக்காட்சி செய்திகளில் பார்த்திருப்போம். ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க மும்மொழி கொள்கை புதிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்காத வரை உங்களுக்கு வர வேண்டிய கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2152 கோடியை தரமாட்டோம். யாரோட காசு? வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வரி போயிட்டு இருக்குது. 2000 கோடியை தர மறுக்கிறார்கள். பிஜேபி அரசு வந்த கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் அம்பானி, அதானி போன்ற பெரும் தொழிலதிபர்களுக்கு 45 லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்காங்க கடனை. அதாவது மத்திய வங்கிகளில் வாங்கிய 45 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனா நம்ம தளபதியார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களோட கல்வி கடன் வெறும் 60 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய சொல்லி அத்துணை கடிதம் எழுதியும் அசைக்காதது இன்றைய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இதை மட்டுமா செஞ்சாங்க? 1938 ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டுட்டு வந்தார். குலக்கல்வி திட்டம் என்னன்னா, இப்ப என்னோட அப்பா தாத்தா பூர்வீகமா என்ன தொழில் செஞ்சாங்களோ அதே தொழில காலையில இருந்து மதியம் வரைக்கும் பள்ளி நடைபெறும். மதியத்திற்கு மேல அவர்கள் பாரம்பரியமான செய்த தொழிலை தொடர வேண்டும். அப்ப பெரும் போராட்டம் பெரியார் தலைமையில் ஏற்று ராஜாஜி அரசை அனுப்பினோம். இன்று மீண்டும் அந்த பிஜேபி அரசு விஸ்வகர்மா யோஜனா அப்படின்ற பெயரில் குலக்கல்வி திட்டத்தை நவீன முறையில் புகுத்துறாங்க. அது என்ன விஸ்வகர்மா யோஜனான்னு சொன்னா, ட்ரெடிஷனல் பேஸ்கள்னு 23 தொழில்களை அவர்கள் பட்டியலிடுறாங்க, லிஸ்ட் அவுட் இடுறாங்க. அதாவது என்னோட தாத்தாவோ அப்பாவோ ஒரு மீன் வளைப்புன்ற தொழிலை சேர்ந்தால் என்னுடைய குழந்தையும் நானும் அந்த தொழிலை தான் கத்துக்கணும். பள்ளி முடிச்சுட்டு பிள்ளைகள் அவர்களோட பூர்வீக இந்த தொழில் பாரம்பரிய தொழிலை செஞ்சாங்கன்னா அதை ஒன்றிய அரசு அவர்களுக்கு உதவித்தொகையாக, அதாவது கடனாக 1 லட்சம் ரூபாய் தருவார்கள் மானியத்துடன். இது என்ன மறுபடியும் நாங்க திராவிட மாடல் பள்ளிக்கு போன்னு சொல்லிட்டு பூணூல் போட்ட பிஜேபி அரசு என்னெல்லாம் செஞ்சுச்சோ அதை தடுத்து பள்ளிக்கு போறதுக்கான படையெடுப்பை நடத்தினா பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றிருந்தால் இந்த பிஜேபி அரசு மறுபடியும் பின்னோக்கி குலக்கல்வி திட்டம் விஸ்வகர்மா யோஜனா நம்மளை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு இருக்குது. இங்கு நடைபெறும் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மாபெரும் தலைவனின் ஆட்சி. இந்த மகத்தான ஆட்சியில் ஒன்றிய பிஜேபி அரசு தன்னோட பாசிச வேலையை இங்க நடத்தவே முடியாது. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேரறிஞர் அண்ணா சொன்னார், மை கண்ட்ரி இஸ் எக்கனாமிக்கலி இல், எஜுகேஷனலி டல், இண்டஸ்ட்ரியலி நில், பட் கல்ச்சரலி வெல் என்று. இன்று நமது தளபதியார் அவர்களின் ஆட்சியில் அவர் ஸ்டேட் இஸ் எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி, இண்டஸ்ட்ரியலி அண்ட் எஜுகேஷனலி வெல் வெல். பாரதிதாசன் ஒரு கனவு கண்டார், எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்ற
என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்றார். இன்று தமிழகம் அத்துணை துறைகளிலும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் கீழ் அத்துணை துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒருவராலும் ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இறுதியா ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன போயிட்டு இருக்குதுன்னா, தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி பிஜேபி அரசு ஒன்று சொல்றாங்க. அது என்ன தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா, நம்ம மாநிலத்தோட மக்கள் தொகை, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறது. மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கான தொகுதியை விடுறது. 1900 இதுதான் மக்கள் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து மிகப்பெரிய நம் கண் முன்னாடி கழுத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தி இந்த தொகுதி மறுசீரமைப்புன்றது. அதாவது 1971 எடுத்த கணக்கெடுப்பு படி நம்ம தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த 543 சீட்ல 7.13% விகிதாச்சார அடிப்படையில் 39 சீட் கொடுத்திருந்தாங்க. அதாவது 543ல நமக்கு 39, புதுச்சேரி தவிர்த்து 39 சீட்டு. அப்போ ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களிலும் குடும்ப கட்டுப்பாட்டை கட்டாயமா தீவிரமா படுத்தணும்னு சொல்றாங்க. தென் மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மேற்கு வங்கம் ஒன்றிய அரசு பேச்சு நல்ல பிள்ளையா கேட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஒழுங்கா ப்ராப்பரா நம்ம பண்ணதுனால மக்கள் தொகை ஓரளவு குறைஞ்சிருச்சு. அந்த வடக்கன் சூப்பிக்காரங்க மாப்பிக்காரங்களா இருக்காங்க இல்லையா, உத்தரப்பிரதேசம், இந்த ஹிந்தி பேசுற மாநிலங்களுக்கெல்லாம் போதிய அறிவு பகுத்தறிவு, அதாவது அவர்களுக்கு கல்வி அறிவு, அது அவர்களை சொல்லி குற்றமில்லை, அவர்களின் ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைத்தது போல ஒரு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்களும் அறிவு பெற்று உலக நாடுகள் முழுவதும் வளம் வந்திருக்கலாம். அவர்கள் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சரியா இது பண்ண படியில் இருக்கணும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, தமிழ்நாட்டை நாங்கள் வஞ்சிக்க மாட்டோம், தமிழ்நாட்டிற்கு இருக்கின்ற 39 சீட் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி நம்ம அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. ஆனா இது வந்து நம்மள வன்மையா, அதாவது ஒருத்தங்க ஒன்றிய அரசு சொன்ன பேச்சை கேட்டதுக்காக இது நமக்கு கிடைக்கிற தண்டனையாகத்தான் இருக்கும். சரி, நம்ம 39 சீட் அப்படியே தான் இருக்கும், குறைக்க மாட்டாங்களே, நீங்க ஏன் தண்டனைன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, இப்பவே நம்ம கல்வித்துறைக்கு வர 2150 கோடி வரல. தேசிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்றோம் இல்லைங்களா, அதற்கு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய 4000 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. நம் பல்வேறு போராட்டம் நடத்தியும், பல்வேறு கையெழுத்து இயக்கம் நடத்தியும், பல்வேறு கடிதங்கள் எழுதியும் அதற்கு வர வேண்டிய 4000 கோடி ரூபாய் வரவில்லை. அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். நாங்க சொல்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நிதியை தரோம், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா தரோம்னு சொல்றாங்க. இப்பவே இப்படி சொல்றவங்க நம்ம 39 சீட்டோட இருந்து இப்ப புதுதாக பாராளுமன்ற கட்டிடம் கட்டியிருக்காங்க. அதுல 888 இருக்கைகள் போட்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த வட மாநிலத்துல அந்த ஹிந்தி பேசுற 10 மாநிலங்கள் மட்டும் இந்த பாராளுமன்ற தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டால் நம்மளுடைய ஓட்டு இல்லாமலே, நம் தொகுதிகளில் அவர்கள் ஜெயிக்காமலே நம்மை ஆள்பவர்கள் அவர்களாக இருப்பார்கள். ஓட்டு மட்டும் நம்ம போடுவோம், ஆனா நம்மளை வந்து அவர்கள் ஆட்சி செய்வார்கள், நமக்கான நிதியையும் தரமாட்டார்கள், தென்னகத்தை தென் மாநிலத்தை அவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்பது மிகவும் முக்கியமான பிரச்சனை. சரி, என்ன பண்ணலாம், நாம என்ன பண்ண முடியும்னு கேட்டா, நமக்கு மேல இருக்கிற ஒரு தலைமை சரியாக இருந்தால், அதாவது இப்ப வட இந்திய பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னா, நாங்க சொல்ற மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குது, ஒய் தமிழ்நாடு அலோன் ரெசிஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மட்டும்தான் திராணியில் ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார். எத்தனை தென் மாநிலத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் எல்லா முதல்வர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள். அனைவரையும் அழைத்து இந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவத்தை, இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு ஒரு தலைமை பண்போட, கலைஞரின் அதே தலைமை பண்போட நம்ம தளபதியார் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தி தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை சீராக்குவதற்காக பேசினார். இப்ப நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்பது சரி, என்னதான் பண்ணலாம், இதுக்கு என்ன வழினா, 1971 கணக்கெடுக்கும்படி 7.18 விகிதாச்சாரம், அதாவது பர்சன்டேஜ் கணக்கில் நமக்கு 7% கொடுத்தாங்கன்னா, அதே பர்சன்டேஜ்க்கான சீட் நமக்கு கொடுத்தாங்கன்னா, நாமும் வந்து சென்ட்ரல் ஒன்றிய அரசு யார் ஆள வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் ஒரு அதிகாரம் நமது கையிலும் கிடைக்கும். அதை விடுத்து அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன, நமக்கு இருந்தா சரி, நம்ம இருந்தோம்னா, நம்ம தலைமை இந்நேரத்துக்கு எடப்பாடி அவர்கள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, அடிமை எடப்பாடி. இந்த உதய மின் திட்டம் தெரியுங்களா,
அம்மா மறைந்த முதல்வர் அவர்கள் அம்மா இருந்தபோது ஒன்றிய அரசு அதை கொண்டுட்டு வராங்க. உதயமின் திட்டத்தில் என் மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும், ஏத்தணுமா இறக்கணுமா நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அமிச்சாங்க. அந்த வகையில் அந்த அம்மாவை பாராட்டலாம். ஆனால் அந்த அம்மா போனதும் எடப்பாடி அவர்கள் நீட்டின அத்தனை சீட்டிலும் கையெழுத்து போட்டு நமது தன்மானத்தை டெல்லியில் கொண்டு அடகு வைத்தவர். அது போன்ற ஒரு ஆட்சி இருந்தா இந்த மும்மொழி கொள்கையாவது NEP-யாது இந்த நீட்டு கையெழுத்து போட்டு அமிச்ச மாதிரி நம்மளை மீண்டும் அடிமை சாசனத்தை அடிமைகளாக மாற்றி விடுவார். நம்மை ஆள்வது யார் என்று தன்மானமிக்க ஒரு தலைவர் இருந்தால் மட்டுமே தமிழகம் அத்துணை துறைகளிலும் வீறுநடை போட்டு செல்லும். ஆக எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அத்துணை சேலத்தில் இருக்கிற அத்துணை சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளித்து மீண்டும் நமது தானை தலைவர் தளபதியார் ஆட்சி அவர்களின் ஆட்சி மலர செய்வோம் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் உறுதிமொழி எடுத்துக்கோம். நம் முன்னாடி இருந்த பிரச்சனைகள் என்னென்ன? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது புதிய கல்விக் கொள்கை, ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தியை ஏன் எதிர்க்கிறோம் என்ற இது வேண்டும். எத்தனை வரலாறை நான் உங்களுக்கு சொன்ன தெளிவாக 1938 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு நடந்து வருகிறது. கலைஞர் அன்று ஒரு போர்பரணி பாடினார். ஓடி வந்த ஹிந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இது வல்லவே என்று. அன்று லட்சம் இளைஞர்கள் கலைஞர் பின்னால் நின்று இந்தி எதிர்த்தோம். இன்று பல கோடி இளைஞர்கள் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று பேரறிஞர் பெரியாரின் பெருங்கோபமாய், பேரறிஞரின் சுய ரூபமாய், கலைஞரின் பேனாவாய், தளபதியாரின் தத்துவமாய் ஒற்றை செங்கல் கொண்டு செங்கோட்டைக்கு செய்தி சொன்ன திராவிட புயலாக நமக்கு இன்று கிடைத்திருக்கிற இளம் தலைவர் இருக்கிறார். அவரது பின்னால் நின்று கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய பிஜேபி அரசை விரட்டி அடிப்போம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அத்துணை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளித்து மீண்டும் கழக ஆட்சி மலர செய்வோம் என்று உறுதிமொழி ஏற்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.